ஹாய் டியூட் தம்பி, லைஃப் எப்படி போகுது? வாழ்க்கை செமையா போகுது. என்ஜாய் பண்றேன். என்ஜாய் பண்ணுப்பா. கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணு. இப்போ ஒன்றும் ஐடியா இல்லை, கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் பார்க்கலாம். சின்ன வயசு உனக்கு புரிய மாட்டேங்குது. ஏ தம்பி, இப்போவாது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிடா. அட போவாங்க ப்ரோ, நான் வீடு வாங்கலான் இருக்கேன். அதுவே 50 லட்சம் வருது. அப்போ அவ்வளோ காசு வச்சிருக்கிய நீயே? என்ன ப்ரோ நீங்க, நம்ம கிட்ட எங்க காசு இருக்கு? அதான் 80% வரைக்கும் லோன் தராங்கல்ல. லோனா? அப்போ டவுன் பேமெண்ட் 20% என்ன பண்ணுவேன்? அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன். கொஞ்சம் கடன் வாங்கி பத்தலை அப்படின்னாக்கா ஒய்ஃபோட நகை இருக்கு, அதை அடமானம் வச்சு ரெடி பண்ண வேண்டியதான். சரி, 40 லட்சம் லோன் கிடைக்கும். அப்போ 20% கட்டணுமே, 10 லட்சம் ரூபாய். இது இல்லாமல் டாக்குமெண்ட் சார்ஜ் இருக்கு. உன் ஒய்ஃப் கிச்சனுக்கு மாடலர் கிச்சன் போடணும்னு சொல்லுவா, செமி ஃபர்னிஷ்டாக இருக்கணும்னு சொல்லுவா. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 லட்சம் ரூபாய் வரும். ஆக மொத்தம் 15 லட்சம் ரூபாய் வந்துடும். இந்த கடனை எப்போ கட்டுவேன்? எப்படி கட்டுவேன்? ஏதாவது பண்ணணும். வீடு ரொம்ப முக்கியமாச்சு. என் தம்பி வாங்கிட்டான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்கிட்டாங்க. நான் வாங்காம இருந்தா எப்படி? ஏ தம்பி, 40 வயசு ஆச்சுடா, இப்போவாது இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிடா. ஏன் ப்ரோ நீங்க வேற? இந்த ஹோம் லோன் கட்டி, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, இன்சூரன்ஸ் கட்டி, போதா குறைக்கு இப்போ கார் வேற லோன் எடுத்திருக்கேன், அதுக்கு பணத்தை கட்டி, இதை கட்டுறக்குள்ள நாக்கு தள்ளி போகுது. 10 வருஷமா ஹோம் லோனுக்கு பணத்தை கட்டி இன்னும் பார்த்தீங்கன்னா 28 லட்சம் பெண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. நானே என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கேன். எப்படி இருக்க தம்பி? என்ன சொல்றது ப்ரோ, எங்க கம்பெனியில நிறைய பேரை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏஜ் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி என்னையும் தூக்கிட்டாங்க. நானே என்ன பண்றதுன்னு வழி தெரியாம நிக்கிறேன். இதுக்கு தான் ரொம்ப நாளா சொல்றேன், நீ தாண்டா. நான் சின்ன வயசுல இன்வெஸ்ட் பண்ணாதனால தான் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வீடு இருக்கு, ஆனா கூட இருக்கிறதுக்கு பசங்க இல்லை. அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த வீட்டில் நானும் என் ஒய்ஃபும் தனியா இருக்கோம். ஜாபு போனதுனால இன்கமும் கிடையாது. அடுத்தது என்ன பண்ண போறேன்னு தெரியாம நிக்கிறேன். இந்த மாதிரி உங்க லைஃப் ஆகாம இருக்க இமீடியட்டா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி நீங்க யங்ஸ்டரா இருந்தீங்கன்னா இமீடியட்டா இதை பிளான் பண்ணுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எபோவ் இன்ஃப்ளேஷன் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கைடன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்.